குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா இருக்கீங்களாடா? எல்லாருமே ஹாலிடேஸ் எல்லாம் எப்படி போகுது? உங்கள் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சரி, ரைட்டு. ரொம்ப நாள் கழித்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். ஜூம் ஆப் மூலமாக உங்களை டைரெக்டாக ஆன்லைன் கிளாஸ் டீச் பண்ணணும்னு நினச்சேன், அது முடியலை. சரி, ரைட்டு. இது ஒரு புதிய முயற்சியாக யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறப்போ நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சனாலும் இப்போ பார்க்க முடியலாட்டாலும் வேறு டைம் கிடைக்கிறப்பனாச்சும் நீ பார்த்துக்கிடு அப்படிங்கிறனால தான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உனக்கு டீச் பண்ணுறேன். சரிடா. 11th முடிச்சாச்சு. 11th நீ கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் மட்டும் இருக்குது. ஸோ அது எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். சரி, 12th கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு லெசன் வந்து மெட்டலர்ஜி. ஆனால் இப்போ ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகல. ஃபஸ்ட் லெசன் வந்து 12th கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் வந்து மெட்டலர்ஜி. மெட்டலர்ஜியை பற்றி நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணலை. 12th கெமிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பி பிளாக் எலமெண்ட்ஸை பற்றி நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்டில் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். அப்படி தானையா? எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னால் என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அந்தந்த எலமெண்ட்ஸ் எதெல்லாம் கூடலாம் ரியாக்ட் பண்ணும், எது கூடலாம் ரியாக்ட் பண்ணது, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், இதை பற்றிலாம் நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ கெமிஸ்ட்ரி ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி 12th கெமிஸ்ட்ரி ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பி பிளாக் எலமெண்ட்ஸுடைய மொத்தத்தில் பீரியாடிக் டேபிளை பற்றின நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹவு மெனி எலமெண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் பீரியாடிக் டேபிள்? 118 எலமெண்ட்ஸ். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அட்டாமிக் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதாது. அந்த அட்டாமிக் நம்பர் ரைட் பண்ணவும், அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணவும், ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். மொத்தத்தில் வந்து பீரியாடிக் டேபிளை பற்றின ஒரு நாலேஜ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதை ஸ்டடி பண்ண முடியும். நான் டீச் பண்ணும்போது உனக்கு புரியும். ஸோ அப்போ பீரியாடிக் டேபிளில் உள்ள ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 எலமெண்ட்ஸுக்காவது அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். சரி, ரைட், ஓகே. டுடே now we discuss about the topic name is B block elements. Today now we discuss about the topic name is B block elements. B block elements. B block elements. So B block elements பற்றி தான் இப்போ ஸ்டடி பண்ண போகிறோம். இது லெசன் நம்பர் 2. B block elements லெசன் நம்பர் 2. பி பிளாக் எலமெண்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு லெசன்ஸ் படிச்சிருக்கோம். இப்போ எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னா என்ன? சரி, பீரியாடிக் டேபிள் கண்டெய்ன்ஸ் 118 elements. Periodic table contains 118 elements. Periodic table contains 118 elements. So இந்த 118 elementsல 4 types of elements வந்து இருக்கு. அந்த 4 types of elements என்னன்னா S block elements, B block elements, D block elements and F block elements. S block elements, B block elements, D block elements and F block elements. So what is S block elements? What is B block elements? What is D block elements? What is F block elements? S block elements means last electrons enters in S orbital is called S block elements. Last electrons enters in B orbitals, B block elements. Last electrons enters in D orbital, D block elements. Last electrons enters in F orbital, F block elements. Okay. The periodic table contains 118 elements. The 118 elements are 4 blocks are separate பண்றோம். So S block elements, B block elements, D block elements and F block elements. Okay. S block elements, B block elements, D block elements, F block elements. இப்போ எலக்ட்ரான்ஸ், லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எந்த ஆர்பிட்டால்ல என்ட்ரு ஆகுதோ ஸோ அது வந்து அதுக்குரிய பிளாக் எலமெண்ட்ஸ். இப்போ எஸ் எலக்ட்ரான்ஸ்
வந்து என்ற லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து s ஆர்பிட்டால்ல என்டர் ஆனா அது s பிளாக் எலிமெண்ட்ஸ். லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து b ஆர்பிட்டால்ல என்டர் ஆனா அது b பிளாக் எலிமெண்ட்ஸ். d ஆர்பிட்டால்ல என்டர் ஆனா d பிளாக் எலிமெண்ட்ஸ். லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து f ஆர்பிட்டால்ல என்டர் ஆனா அது f பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? சோ இப்போ ஒவ்வொரு பிளாக் எலிமெண்ட்ஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் s பிளாக் எலிமெண்ட்ஸ் என்னன்னா ஹைட்ரஜனும் ஹீலியம். ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 1. ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 1. ஸோ அட்டாமிக் நம்பர் 1 தான், மாஸ் நம்பர் 1 தான். ஸோ ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2. ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஹீலியம் 1s2. 1s2. The last electrons enters in s orbital. So this is s block elements. Last electrons enters in s orbital. So this is a helium is a s block element and hydrogen is also a s block elements. Okay. Then b block elements. B block elements start from group number 13. Group number 13 to group number 18 is called B block elements. B block elements la first element boron. Boron உடைய atomic number 5. Boron atomic number 5. So general electronic configuration of boron 1s2, 2s2, 2p1. 1s2. 1s orbital 2 electrons, 2s orbital 2 electrons. p orbital 1 electron. The last electron enters in b orbital. So boron is a b block elements. Boron is a b block elements. But d block elements for example. So d block elements அப்படினா என்ன? d block elements is otherwise known as transition element. d block elements is otherwise known as transition elements. ஏன் இது transition elements அப்படின்னு denote பண்றோம் அப்படிங்கறத திரும்ப பீரியாடிக் டேபிளை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம்? s ஆர்பிட்டால் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தாச்சு. b ஆர்பிட்டால் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து d ஆர்பிட்டால் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஸ்காண்டியம் அட்டாமிக் நம்பர் 21. ஸ்காண்டியம் அட்டாமிக் நம்பர் 21. திஸ் இஸ் a d block elements. இது d block element தான் அப்படிங்கறத எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மூலமா கன்ஃபார்ம் பண்றோம். சோ ரைட். தென் இதுக்கு முன்னாடி எப்படி எழுதணும்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2, 2s2, 2p6 அப்படின்னு ரைட் பண்ணோம். சோ அட்டாமிக் நம்பர் 20க்கு மேல அல்லது 18க்கு மேல போகும்போது நம்ம இப்படி யூஸ் பண்ண 1s2, 2s2, 3s2 அப்படின்னு யூஸ் பண்ணாம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா inert gas electronic configuration யூஸ் பண்ணலாம். அப்ப inert gas electronic configuration அப்படின்னா என்ன அப்படின்னா ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2. ஸோ 1s2 அப்படின்னு ரைட் பண்றதுக்கு பதிலாக ஹீலியம் அப்படின்னு எழுதலாம். ஆர்கானுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 18. ஸோ 1s2, 2s2, 2p6 இது வரைக்கும். இப்போ ஹீலியத்துக்கு அப்புறம் என்னது? நியான். ஸோ நியான் இருக்கு. ஸோ நியானுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 10. ஸோ இப்போ கான்ஃபிகரேஷனுக்கு பதிலாக அந்த 10 எலக்ட்ரான்ஸும் எதுக்குள்ள இன்னர்ட் எலக்ட்ரான்ஸுக்குள்ள இது பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இப்போ ஸ்காண்டியம் அட்டாமிக் நம்பர் வந்து 21. இது வந்து d block எலிமெண்ட். இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ரைட் பண்ண போறேன். எப்படி ரைட் பண்ண போறேன்னு பாருங்க. ஆர்கான் அட்டாமிக் நம்பர் 18. ஆர்கான் அட்டாமிக் நம்பர் 18. 3d1 அப்ப 18, 19 3dn 4s2. But last electrons enters in d orbital. So scandium is a d block elements. Last electrons enters in d block elements. So scandium is a d block elements. இதே மாதிரி f electronsல last electrons enter ஆனா அது f block elements. ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் பீரியாடிக் டேபிளை பத்தி பார்ப்போம். இந்த பீரியாடிக் டேபிளை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸை பத்தி நம்ம ஸ்டடி பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், என்ன நாலேஜ் கிடைச்சிட போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ அதை பத்தி சொல்றேன். இந்த பீரியாடிக் டேபிள்ல பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது குரூப் நம்பர் 13 டு குரூப் நம்பர் 18 தான் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ். குரூப் நம்பர் 13 டு குரூப் நம்பர் 18 இஸ் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே,
குரூப் நம்பர் 13 டு குரூப் நம்பர் 18ங்கிறது பி பிளாக் எலமெண்ட்ஸ். அப்ப குரூப் நம்பர் 13 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா போரான். குரூப் நம்பர் 13 போரான், குரூப் நம்பர் 14 கார்பன், குரூப் நம்பர் 15 நைட்ரஜன், குரூப் நம்பர் 16 ஆக்சிஜன், குரூப் நம்பர் 17 ஹாலஜன் ஃபேமிலி, fluorine, chlorine, iodine, fluorine, fluorine, iodine, fluorine, chlorine, iodine. So these are called halogen family, 17 family, and 18 family inert gas or noble gas. So neon. So group number 13 to group number 18 is called halogen family. So 13 boron family, 14 carbon family, 15 nitrogen family, 16 oxygen family, 17 fluorine family or halogen family. These are all halogen. Then 18th family neon, start from helium. இங்க வந்து atomic number 2ல இருக்கும். Right. Helium, neon, argon, kryptons are called noble gases or inert gases. Group number 18, what family? Noble gases or inert gases. Okay. Right. இதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு பிளாக் எலமெண்ட்ஸும் எப்படி பீரியாடிக் டேபிள்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ பீரியாடிக் டேபிளை பத்தின நாலேஜ் நமக்கு இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸையோ பி பிளாக் எலமெண்ட்ஸையோ டி பிளாக் எலமெண்ட்ஸையோ நம்ம ஸ்டடி பண்ண முடியும். ரைட். ஃபர்ஸ்ட் பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னதுயா? ஹைட்ரஜன். பீரியாடிக் டேபிள்ல செகண்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன், ஹீலியம். அண்ட் தேர்ட் எலமெண்ட் lithium, and fourth element beryllium, and fifth element boron. Boron, and carbon, nitrogen, oxygen, fluorine, and neon. Okay. Then neon atomic number 10. Next பீரியாடிக் டேபிள்ல 11th என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோடியம், மெட்டல் அண்ட் மெக்னீசியத்துக்கு அடுத்து மெக்னீசியம். ஸோ இந்த மெக்னீசியக்கு அடுத்துல வந்து என்ன குரூப் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் குரூப் ஸ்டார்ட் ஆகும். மெக்னீசியத்துக்கு அடுத்து என்னடா? அலுமினியம், சிலிக்கான், phosphorus, next chlorine, next inert gas like argon. So argon 18, then potassium 19, K potassium 19, next calcium 20, then scandium. So the scandiumத்துல இருந்தா என்ன குரூப் ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்ன பிளாக் எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம். அப்ப இதனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன? பொட்டாசியம் 19, கால்சியம் வந்து 20, ஸ்காண்டியம் 21, டைட்டானியம் 22, வெனேடியம் 23, குரோமியம் 24. இப்ப குரோமியத்துக்கு அடுத்து என்ன எலமெண்ட் இருக்குன்னா மேங்கனஸ் 25, next iron 26, iron க்கு அடுத்து cobalt 27, cobalt க்கு அடுத்து நிக்கல் 28, Ni நிக்கல் 28, அடுத்து நிக்கலுக்கு அடுத்து காப்பர் 29, காப்பருக்கு அடுத்து ஜிங்க் 30. So this is a periodic table arrangement. அதுக்கப்புறம் இந்த periodic table உடைய பாட்டத்துல ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கு, ஒரு டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். அந்த பீரியாடிக் டேபிளுடைய பாட்டத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு பேர் என்ன பேர்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். லாந்தனைட் சீரீஸ் அண்ட் ஆக்டினைட் சீரீஸ், இந்த டூ சீரீஸும் கம்பைன் ஆன சீரீஸ் தான் என்னன்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். லாந்தனைட் ஸ்டார்ட் ஃப்ரம் லாந்தனம் டு லூட்டீசியம், and actinide starts from actinium to lawrencium. பீரியாடிக் டேபிள்ல லாஸ்ட்ல பாட்டத்துல
lanthanide series 15 elements, actinium series வந்து 15 elements, டோட்டலா 13 elements சேர்ந்து என்ன elements அப்படின்னா F log elements. F log elements. Lanthanide series start from lanthanum to lutetium and actinium series start from actinium to lanthanum. So totally 15 elements, total 30 elements என்னது F log elements. So already இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுல எது S block element, எது B block element, எது D block element, F block elements அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். The first two 1 2 the first two block 1 2 this is the S block elements. Group number 1 2 group number 1 and 2 group number 1 and 2 is called S block elements. Group number 3 to 12 group number 3 to 12 is called D block elements. The D block elements is otherwise known as transition elements. Already we know that D block elements is otherwise known as transition elements. ஏன் இதை transition elements அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா S block elementsக்கும் B block elementsக்கும் இடையில இருக்கிறதுனால இந்த elements பேர் என்ன பேரியா D block elements is otherwise known as transition elements. D block elements is otherwise known as transition elements. அப்ப transitionனா என்ன அப்படின்னா S blockக்கும் B blockக்கும் இடையில இருக்கிறதுனால இதுக்கு இடைப்பட்ட எலமெண்ட்ஸ்க்கு பேர் தான் என்ன பேர்னா transition elements. அப்ப B block elements எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 13 14 15 17 18. So group number 13 to group number 18 is called B block elements. So group number 1 to 2 is called S block elements. Group number 3 to 12 is called D block elements. Group number 13 to 18 is called B block elements. The periodic table பாட்டத்தில் இருக்கக்கூடிய 2 series, lanthanum series 15 elements and actinium series 15 elements, totally 13 elements. 30 elements என்னதுடா F block elements. ஸோ பீரியாடிக் டேபிளை பற்றின நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம B block elements ஸ்டடி பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ரைட் பண்ணுறது, ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய அட்டாமிக் நம்பர் கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ரைட், ஓகே. லிசன் ஒன் செகண்ட் பார்ப்போம். பீரியடில் அதாவது பீரியாடிக் டேபிள் கண்டென்ஸ் 118 எலமெண்ட்ஸு. அதில் ஃபஸ்ட்டு 2 பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டூ பீரியட்ஸ் or first two groups, periodic table contains 118 elements. First two group 1 to 2 is called S block elements. 3 to 12 groups, group number 3 லந்து group number 12 வரைக்கும் உள்ள elements வந்து D block elements or D block elements is otherwise known as transition elements. Transition elements ஏன் சொல்றோம் அப்படின்னா S block elementsக்கும் B block elementsக்கும் S block elementsக்கும் B block elementsக்கும் இடையில இருக்கிறதுனால இது வந்து D block elements. ஸோ அதனால இதுக்கு பேர் என்ன பேரு transition elements. S block elementsக்கும் B block elementsக்கும் இடையில இருக்கிறதுனால D block elements is otherwise known as transition elements. Then F block elements periodic table உடைய பாட்டத்தில் இருக்கும். ஸோ lanthanide series start from lanthanum to lutetium, actinide series start from actinium to lanthanum, total of 30 elements சேர்ந்து F block elements சொல்லுவோம். ஸோ அடுத்த D block elements எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா scandium to zinc வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா scandium நம்பர் வந்து தேர்ட் group number 3. ஸோ titanium group number 4, vanadium group number 5 and group number 6 chromium, group number 7 manganese, group number 8 iron, group number 9 cobalt, group number 10 nickel, group number 11 copper and group number 12 zinc. So 3 to 12 is called D block elements. சரி, ஓகேடா. ஸோ இதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணியாச்சு. அப்போ அதாவது B block elements ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி S block elementsஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ S block elementsனா என்ன, B block elementsனா என்ன, D block elementsனா என்ன, F block elementsனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ S block elementsங்கிறது என்ன அப்படின்னா லாஸ்ட் எலக்ட்ரான்
எஸ் ஆர்பிட்டால்ல முடிஞ்சது அப்படின்னா ஃபினிஷ்ட் ஆனிச்சுன்னா அது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். அதே இது பி ஆர்பிட்டால லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் என்றானா அது பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ டி ஆர்பிட்டால லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் என்றானா அது டி பிளாக் எலமெண்ட்ஸ். எஃப் ஆர்பிட்டால லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் என்றானா அது எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம், ஸோ இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸை பற்றி தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி பண்ணுறோம். ஏன்னா இந்த லெசனுடைய டைட்டில் டாபிக்கே என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் தான். இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் நமக்கு அப்படி என்ன யூஸ் ஆகுது, இதை ஸ்டடி பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் உங்களுடைய கொஸ்டினாக இருக்கலாம். ஸோ அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸு எதுக்கு யூஸ் ஆகுது, நம்ம ஹியூமன் லைஃபுக்கு யூஸ் ஆக போகுதா, இது எப்பயாவது நம்ம வாழ்க்கையில் பயன்பட போகுதா, பி பிளாக் எலமெண்ட்ஸு அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் படிச்சுட்டு மண்டையில் ஏற்றிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த வேர்ல்டு வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. சரி, அதில் ஒரு பெஸ்ட் இது சொல்கிறேன், மாலிகுலர் ஆக்சிஜன். மாலிகுலர் ஆக்சிஜன். ஸோ மாலிகுலர் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா இந்த ஹியூமன் பீயிங் வந்து சுவாசிக்கவே முடியாது. ஸோ மனிதன் வந்து இந்த வேர்ல்டில் இந்த எர்த்தில் வந்து உயிர் வாழ்கிறத வந்து இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது. ஸோ மாலிகுலர் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா ஹியூமன் பீயிங் வந்து இந்த எர்த்தில் வந்து என்ன செய்ய முடியாது, உயிர் வாழவே முடியாது. சுவாசிக்கிறதுக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய எலமெண்ட் என்ன, மாலிகுலர் ஆக்சிஜன். ஸோ பி பிளாக் எலமெண்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோம். அடுத்து இந்த மாலிகுலர் ஆக்சிஜன் வந்து நம்முடைய மெயினாக எதுக்கு யூஸ்னா ரெஸ்பிரேஷன், சுவாசத்திற்கு பயன்படுது. ஸோ மாலிகுலர் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா நம்ம பூமியில் எர்த்தில் வந்து வாழ்றதை வந்து இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம். ஸோ அலுமினியம் இட் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் மெட்டல். இந்த அலுமினியம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஹவுஸ் யூஸிங் ஆர்டிகிள்ஸ் லைக் வீட்டு சமையல் பாத்திரங்கள் அதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விமானத்துடைய ஃபேர் பார்ட்ஸ், ஏரோப்ளேனுடைய ஃபேர் பார்ட்ஸ், சரியா, உதிரி பாகங்களும் பயன்படுத்துறதுக்கு இதுதான் யூஸ் ஆகுது. அடுத்து யூஸிங் செமிகண்டக்டர் லைக் சிலிக்கன் அண்டு ஜெர்மானியம். சிலிக்கன் அண்டு ஜெர்மானியம். இந்த சிலிக்கனும் ஜெர்மானியமும் எதாவது, சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம் it is used as a semiconductor. So what is semiconductor? Partially conduct electricity. Partially conduct electricity is called semiconductor. Silicon and germanium it is used as a semiconductor and also used in new electronics department. New electronics department. அதாவது இந்த புதிய மாடர்ன் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தினதே இந்த சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம் தான்.